ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா. ஸ்ரீ வெள்ளிங்கிரி மலைக்கு அரோகரா. இப்போது 18 சித்தர்களில் இடைக்காடர் சித்தரை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். ஸ்ரீ இடைக்காடர் சித்தர் பிறந்த மாதம் புரட்டாசி மாதம், திருவாதிரை நட்சத்திரம். சுமார் அவர் வாழ்ந்த ஆண்டுகள் 600 வருடம் 18 நாள். அவர் சித்தி அடைந்த தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற இடுக்கி விநாயகர் அப்படின்னு கோயில் இருக்குது. அந்த இடுக்கி விநாயகர் கோயில் போனீங்கன்னா அங்கே உள்ளே படுத்துக்கிட்டே போய் வெளியே வர மாதிரி இருக்குது. கோயில் முன்னாடி பக்தர் அனைவரும் கண்டிப்பாக அங்கே போய் உள்ளே போயிட்டு வாங்க. சைடாக போய் மறுபடி நேராக விழுந்து கும்பிட்டு மறுபடி சைடாக தான் வெளியே வர முடியும். அப்படி நேராக சைடாக போய் நேராக விழுந்து கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றப்போ உங்களுக்கு வயிற்று பிரச்சனை இருந்தால் தீர்ந்து போயிடும். ஏன்னு நான் சொல்கிறேன்னா, அங்கே இடைக்காடர் சித்தர் ஒரு எந்திரத்தகடு பாடம் பண்ணி அங்கே பதிச்சு வச்சுருக்கிறார். அதனால் திருவண்ணாமலை போன பக்தர்கள் அனைவரும் கண்டிப்பாக இடைக்காடர் சித்தர் முக்தி அடைஞ்ச இடமான திருவண்ணாமலையில் இருக்கின்ற இடுக்கி விநாயகர் கோயில் முன்பு நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வரணும். தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே அவர் மாற்றங்கள் தெரியும். வயிற்று பிரச்சனை சரியாகி போயிடும். கண்டிப்பாக போங்க. இடைக்காடர் சித்தர் அருள் பெறுங்க. நலமோடு